ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மனதின் பாகங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் மனம்னா என்ன, மனதின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்ற வகையாக ஒரு 9 விதமான அம்சங்களை பற்றி விளக்கி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் மனதின் பாகங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மனசை புரிஞ்சுக்கிற வீடியோஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மனசை 3 பாகங்களாக நம்ம பிரிக்க போகிறோம். ஒன்று காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. காக்னிட்டிவ்னா என்ன அப்படின்னாக்கா திங்கிங் அப்படின்னு நம்ம உங்களுக்கு எளிமையாக புரியும்படி விளக்கி சொல்லலாம். திங்கிங் அப்படின்னா யோசனை, என்ன சொல்ல போனாக்கா சிந்திக்கும் திறமை, சிந்தித்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிந்தித்தல், திங்கிங், காக்னிட்டிவ் அப்படின்றதில் எத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒருத்தனுடைய ஐக்யூனா என்ன, இன்டெலிஜென்ட் குவாஷியன்ட்னு சொல்லக்கூடியது. ஒருத்தனுடைய அறிவாற்றல் மற்றும் அவங்களுடைய திறமைகள், ஸ்கில்ஸ், காரணங்கள், ரீசன்ஸ், நாலேஜ், அவங்களுடைய அறிவு, அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ் மற்றும் கல்வி, எஜுகேஷன், இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு பகுதியாக நம்ம பிரிக்கிறோம். இதெல்லாம் காக்னிட்டிவ் திங்கிங் அப்படின்ற வகைக்குள்ளே வரும். இப்போ 2வது பாகம் என்னென்னு பார்ப்போம். 2வது பாகம் என்ன அப்படின்னாக்கா அஃபெக்டிவ்னு சொல்லுவோம். அஃபெக்டிவ் அப்படின்னாக்கா ஃபீலிங்ஸ், அவங்களுடைய உணர்ச்சிகள். ஸோ உணர்ச்சிகளை நம்ம 2வது பாகமாக பிரிக்கிறோம். உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்ல போனாக்கா அவங்களுடைய ஆசைகள், நோக்கங்கள், மோட்டிவேஷன், டிசையர், இமோஷன்ஸ், உணர்வுகள், மதிப்புகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதிப்புகள் இருக்கும், கருத்துகள் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும், கொள்கைகள் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும். ஸோ இது மனிதர்கள்லேருந்து மனிதர்கள் மாறுபடும். ஸோ இதெல்லாம் ஃபீலிங்ஸ், அஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அடங்கும். இது 2வது பாகமாக கருதப்படுது. 3வது பாகம் பார்ப்போம். கொனேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்ன கொனேட்டிவ்னாக்கா டூயிங். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு விஷயந்தான் பார்த்திங்கனாக்கா மனதின் 3வது பாகமாக கருதப்படுது. அதில் உங்களுடைய ஆற்றல், எனர்ஜி, உங்களுடைய டேலண்ட்டு, தனித்திறமைகள். அதாவது நீங்கள் ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் இருந்தால் கூட ஒரு சில பேர் மட்டும் ஒரு சில விஷயங்களை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இப்போ இது எப்படி வருது அப்படின்னாக்கா இந்த கொனேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன ஆற்றலால் தான் அது இயங்கப்படுது. எதுலையாவது ஒன்று நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பீங்க, டேலண்ட்டாக இருப்பீங்க, ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்தன்மை வாய்ந்தவராக இருப்பீங்க. இவர் இந்த வகையில் ரொம்ப கெட்டிக்காக இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா இந்த டூயிங், இந்த கொனேட்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த 3வது பாகத்தின் மூலமாக தான் நடக்குது. ஸோ மனசுக்கு பாகங்கள் இருக்கா, மனசை பாகமாக பிரிக்கலாமா அப்படின்னாக்கா ஆராய்ச்சியாளர்கள் மனதை இந்த 3 பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. திங்கிங் ஒன்று, யோசனை இன்னும் ஒன்று, ஃபீலிங் இன்னும் ஒன்று. பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் உணர்றீங்க. 3வது டூயிங், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து மனசை நம்ம 3 பாகங்களாக பிரிக்கலாம். ஸோ மனசுக்கு இப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குதுன்னு பார்க்க முடியாது. ஆனால் நம்ம அதை உணர முடியும், யோசிக்க முடியும், செய்ய முடியும். அதன் மூலமாக அந்த பாகங்களை பிரிக்கலாம். நான் ஏற்கனவே முந்தைய வீடியோவில் சொன்ன மாதிரி மனசை நம்ம கையாளணும் அப்படின்னாக்கா மனசை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ இது தொடர்பான இன்னும் தொடர்ச்சியான வீடியோக்கள் நான் தொடர்ந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக உங்களுக்கு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உளவியல் கல்வி, மனம் சார்ந்த கல்விகள் உங்களுக்கு தொடர்ந்து இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புதியவராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சதுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது மனம் சார்ந்த விஷயங்களை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.